பாலாவுடைய டைரக்ஷனில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது வணங்கான் மூவி தான். அந்த மூவியோடைய ட்ரெய்லரை பற்றி தான் பார்க்க போகிறோமே. அருண் விஜயோடைய ஆக்டிங்கில் தான் இந்த மூவி நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகுது. ஃபஸ்ட்டு இந்த மூவி சூர்யா கையில் தான் போணுச்சு. 2D என்டர்டைன்மெண்ட்டில் தயாராக இருந்த இந்த மூவி ஒரு சில பிரச்சனையால் நின்று ரீக்ரியேஷன் மட்டும் இல்லாமல் அருண் விஜயோடைய ஆக்டிங்கில் தயாராக ஆரம்பிச்சுது. இப்போ இந்த மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ட்ரெய்லர் வரைக்குமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 15க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரும் அப்படின்றது எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனுமே. ஆனால் இப்போதைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி வெரி கம்மிங் ஜூன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட்டுடைய 15க்கு இந்த மூவி தேட்டர்லேருந்து மிஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம், கண்டிப்பாக ஆகஸ்ட் 15க்கு தான் இந்த மூவி தேட்டருக்கு வரும். இப்போ இந்த மூவியோடைய ட்ரெய்லரை பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரெய்லருடைய ஆரம்பத்தில் ஒரு 2 பேரை இறந்து போய் தூக்கிட்டு வர மாதிரி காட்டுறாங்களே. இவங்க 2 பேரும் யார் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்க அப்படின்றத என்கொயரி பண்ணுறதுக்காக சமுத்திரகனி அவர்கள் உள்ளே இறங்குறாரு. அந்த நேரத்தில் தான் இந்த கொலையை அருண் விஜய் அவர்கள் பண்ணியிருக்கலான்ற போல ஒரு சில டாக்கை வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அருண் விஜயை பற்றி சுற்றி என்கொயரி பண்ணுறாங்களே. இது யார் பண்ணது, எதுக்காக பண்ணாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சமுத்திரகனி அவர்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வருவார். ஃபைனலாக இவங்களை யார் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்கன்னு கண்டுபிடிச்ச என்னுடைய ரிசல்ட்ஸ் தான் இந்த மூவியோடைய எண்ட் அமைய போகுது. அருண் விஜய் இந்த மூவியில் ஒரு ஆசிரமத்தில் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறாரு. அந்த ஆசிரமத்தில் இருக்க அனாதைங்களுக்கு நடக்கிற ஏதோ ஒரு சம்பவம் அருண் விஜய் பாதிப்பை ஏற்படுத்தி அதனால தான் இறங்கி அந்த கொலையை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஆசிரமத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் யாரோ ஒரு ஆள் மெயின் வில்லனாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் படத்தில். அருண் விஜயோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட சூர்யா லெவலுக்கு தான் கொடுத்துருக்காரு. பாலாவுடைய சேது மூவில இருந்து இப்போ மேக் பண்ணியிருக்கா வணங்கான் மூவி வரைக்குமே ஒரு கேரக்டரை மட்டும் மூவியில் ரொம்ப டெப்த்தாக அமைப்பார். அந்த கேரக்டர் வெகுளித்தனமாகவும் முரட்டுத்தனமாகவும் இருக்கும். அதே போல தான் இந்த மூவியில் அருண் விஜயோட கேரக்டர் அமைச்சிருக்காங்களே. சேது மூவியில் விக்ரமுடைய கேரக்டராக இருக்கட்டும், பிதாமகன் மூவியில் விக்ரமுடைய கேரக்டராக இருக்கட்டும், நான் கடவுள் மூவியில் ஆர்யாவுடைய கேரக்டராக இருக்கட்டும், அவனியவன் மூவியில் விஷாலுடைய கேரக்டராக இருக்கட்டும், நாச்சியார் மூவியில் ஜோதிகாவுடைய கேரக்டராக இருக்கட்டும், இந்த கேரக்டர் எல்லாமே வெகுளித்தனமாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் முரட்டுத்தனமான கேரக்டரும். அதே போலவே தான் இந்த வணங்கான் மூவியில் அருண் விஜயோடைய கேரக்டரும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாலாவுடைய மூவினாலே எமோஷனல் சீன்ஸ் ரொம்ப பெருசாக கனெக்ட் ஆகும். இந்த மூவியில் அந்த எமோஷனல் சீன்ஸ் ரொம்ப பெருசாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லரில் நிறைய சீன்ஸ் அப்படி தான் காமிச்சிருக்காங்க. ஃபைட் சீன்ஸு இந்த மூவியில் நேச்சுரலாகவும் தரமாகவும் இருக்க போது. மூவியில் ஒவ்வொரு கேரக்டருமே சும்மா பிச்சு தண்டுற போல் அமைச்சிருக்காரு. ஒரு ஆகஸ்டுடைய 15க்கு இந்த மூவி தேட்டருக்கு வரும்ன்றத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அருண் விஜயோடைய ஆக்டிங்கில் ஒரு பெரிய கம்பேக் மூவியாக இந்த வணங்கான் மூவி இருக்க போது. பாலாவுடைய டைரக்ஷன் ஒவ்வொரு மூவியுமே ஒரு நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட்டும் கலந்துருப்பார். அதுக்கேற்ற மாதிரி ஃபீலிங்ஸும் அழுத்தி கொடுத்துருப்பாரு. இந்த வணங்கான் மூவியில் அது ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த ட்ரெய்லரில் காமிச்சிருக்க ஒவ்வொரு கேரக்டருடைய பர்ஃபார்மன்ஸுமே படத்துடைய அப் டு எண்டு வரைக்குமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான கேரக்டர் மட்டுமே படத்தில் வச்சு வடிவமைச்சிருக்காங்க. இந்த மூவியோடைய மெயின் ஸ்டோரியில் வர அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் கேமியோ ரோலில் வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாருடைய ஃபேஸுமே படத்துடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் வந்து போகும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சமுத்திரகனிக்கு இந்த மூவியில் ரொம்ப பெரிய ரோல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அருண் விஜய்க்கும் சமுத்திரகனிக்கும் சென்டரில் ஒரு ஃபைட் சீன் ஏற்படும் நினைக்கிறேன். கருடன் மூவிலையும் சமுத்திரகனி அவர்கள் ஒரு என்கொயரி போலீஸ் ஆஃபீஸராக தான் வருவார். ஆரம்பத்தில் சூரிய வில்லன் போல யோசிக்கிற சமுத்திரகனி அவர்கள் கடைசியில் அவரை தான் ஹீரோ மாதிரி அந்த கேஸையே மாற்றுவார். அதே போல தான் இந்த மூவியில் ஆரம்பத்தில் அருண் விஜயை வில்லன் போல பார்க்குற சமுத்திரகனி அவர்கள் கடைசியாக அவரு தான் ஹீரோன்ற போல் இந்த கேஸை மாற்றி அமைப்பாருன்னு நினைக்கிறேனே. பாலாவுடைய டைரக்ஷனை பொறுத்தளவுக்கு சஸ்பென்ஸை தாண்டி மூவிக்குள்ளே இருக்க கேரக்டரும் அவங்கக்கிட்ட வாங்குற அந்த ஆக்டிங்குடைய பர்ஃபார்மன்ஸும் தான் ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வணங்கான் மூவியில் அது ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மூவியும் பாலாவுடைய டைரக்ஷனில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட தேட்டரில் பார்க்கலாம். ஒரு ஆகஸ்டோட எண்டுக்குள்ளே கண்டிப்பாக மூவி தேட்டருக்கு வரும். ஆகஸ்ட் 15 க்ளூ பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கலாம் அருண் விஜயோடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த மூவியில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு.